ஏய் எவனுமே அதை அனுப்ப மாட்டானுடா, நீ வேற ஏன்டா? ஆ இறங்க. நான் எங்கே போகிறீங்க? சைட் அடிக்க போகிறீங்களா? ஒன்று பார்த்தா அப்படி இல்லை, அப்படி தான் இருக்குது. சரி போயிட்டு வரண்ணா. சரி பாய் பாய் கைஸ். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வண்டியில் வேறு பார்த்தீங்கன்னா பெட்ரோலே இல்லை. டைம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. 1 மணி பார்த்தீங்கன்னா பைக் வந்து அங்கே போயிட்டு எடுக்கணும். நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விட்ருக்கோம் தம்பி பைக்கை, அதனால் ஷோரூம் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போடலை, கண்டென்ட் இல்லை, அதனால் வீடியோ போடலை. வெளியே எங்கேயும் போகலையா, கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ போடலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ வரும். பிரேக் பேடெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபுல்லாக காலி. 2 பிரேக் பேடுமே மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஷோரூமில் சொன்னாங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஷோரூமில் கேட்டதுக்கு. அது வரைக்கும் சும்மா ஓட்டுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய்ட்டு மாற்றிக்கலாம் பிரேக் பேடெல்லாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே கொடுக்காம இவ்வளோ நேரம் பேசிட்டு வரேன். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஜெகத். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டாம் ஸ்குவாடில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15K சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கோம். அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம 100K அடிக்கலாம், ஒரு பெரிய விஷயமே இல்லை. பார்த்து தாத்தா அவர் ரோடே பார்த்து பொறுமையாக கிராஸ் பண்ணுறாருங்க. பார்த்து கிராஸ் பண்ணுறாரு, அது வரைக்கும் சந்தோஷம். சில பேர் பார்த்தீங்கன்னா பார்க்காம அப்படியே ஓடி வராங்க. ஓடி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணமே அதான். ஓடி வரக்கூடாதுங்க. ரோடு எப்பவுமே வரணும்னா ஃபஸ்ட்டு அந்த சைடு இல்லை இந்த சைடு 2 சைடுமே பார்த்துட்டு தான் எங்கள் ரோடு கிராஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். எந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா எமகா ஷோரூம் போயிட்டுருக்கோம். ப்ளூ கலர் R15 ஸ்டிக்கரிங் பண்ணி சூப்பராக வச்சுருக்கானுங்களா. எமகா ஷோரூம் தான் போயிட்டுருக்குங்க. போயிட்டு தம்பி இது பார்த்தீங்கன்னா பைக்கு சர்வீஸ் விட்டு வந்தோம் இன்றைக்கி. போயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்குள்ளே வாங்க, லஞ்ச் டைம் வந்துடும், அதனால் வந்து சர்வீஸ் எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக கோப்ரோலாம் சார்ஜ் போட்டு அப்படியே விளாக் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு வந்துட்டேங்க. சும்மா இருந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு கரெக்டாக ஒரு 8 to 9 கிலோமீட்டர் பக்கம் தாங்க, கிட்ட தான் இருக்குது ஷோரூமு. அழகாக ஜாலியாக பொறுமையாக ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கேன். எங்கள் ஊர் சைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு போடவே கொஞ்சம் ஈஸியாக போயிட்டுருக்குங்க. ரோட்டில் ஜாலியாக தான் இருக்குது. அழகாக பார்த்துட்டு ரோடு ஸ்மூத்தாக இருக்கா, வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோடே சுத்தமாக போடலை, ரொம்ப கேவலமாக இருந்தது ரோடுலாம். அங்கங்கே பள்ளமாக. பெட்ரோல் வேறு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. கீழே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரே ஒரு பாயிண்ட் சின்னதாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டேங்க் ஃபுல் பண்ணாதரா, வண்டிக்கு எதனா ப்ராப்ளம் வரும், டேங்க்லாம் ஃபுல் பண்ணாத, வண்டி வந்து மெயின்டெனாக ஒரு 500 இல்லைனா ஒரு 1000 போட்டால் டேங்க் ஃபுல் ஆகிடும், ஒரு 800 அந்தமாரி சம்திங் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டா. ஏன்னா ஃபியூல் பம்ப் வந்து ஆட வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூல் பம்ப் வந்து அதிகமாக ஷேக் ஆகுமா. ஷேக் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அவ்வளோவும் பெட்ரோல்லாம் போடாதீங்க. ஃபுல்லாக டேங்க்லாம் வழிகிற அளவுலாம் பெட்ரோல் போடாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல, பட்டு எனக்கு சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் உண்மை தான் நினைக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதிகமாக பெட்ரோல் போட்டால் வண்டி ஒரு மாதிரி ஆஃப் ஆகும். ஸ்பீட் பிரேக்லாம் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகும். அது அந்த ப்ராப்ளத்தினால தான் நினைக்கிறேன். வண்டி வேறு எங்கேயாச்சும் நின்றுச்சுன்னா அவ்வளோதாங்க. நம்ம டாமுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது ஒரு ஐடியா இருக்குது, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிவிடுங்க, எப்படி ஸ்டிக்கரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம். ஆனால் இவனை ஸ்டிக்கரிங் பண்ணணுன்னா அவனுக்கு ஒரு தனி லுக்கு தெரியணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிக்கரிங் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் பிடிக்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணணும். நம்ம நார்மலாக பண்ணால் தான், நம்ம போலீஸ் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பெட்ரோல் நீங்கள் போட்டு போயிடலாங்க. இந்தியன் ஆயில் 500 போடுங்கக்கா. அந்த பசங்க வரலையாக்கா?
பசங்க நின்றுருப்பாங்களே, வரலையா? நைட் ஷிஃப்டா? பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 500 அடிச்சாச்சு. லிட்ரு 102 ரூபா போகுதுங்க. பரவாயில்ல, ஏதோ மேலே கொஞ்சம் வந்து 2 பாயிண்ட் ஏறி இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே நம்ம ஆள் லேட்டாக தானே காமிப்பார் பெட்ரோலை. இன்றைக்கி என்ன சீக்கிரமாக போட்ட உடனே ஆன் பண்ண உடனே காமிச்சிட்டார் பெட்ரோலை. ஒரு த்ராட்டல் கொடுப்போம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இது மாதிரி த்ராட்டல் கொடுத்து. அந்த சத்தம் கேடிஎம்னா அந்த சத்தம் தாங்க. செமையாக இருந்துச்சுல. பொறுமையாகவே போய்ப்போம், நம்மளுக்கு அதாங்க நல்லது. ஷோரூமுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கிட்ட வந்தாச்சு ஷோரூமுக்கு. ஓகேங்க, பைக்கு போயிட்டு எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இது 4th சர்வீஸு, ஃப்ரீ சர்வீஸ் தான் நினைக்கிறேன். அவனுக்கு மொத்தம் 5 சர்வீஸ் நினைக்கிறேன். யமகாவில் பார்த்தீங்கன்னா கேடிஎம் பொறுத்த வரைக்கும் எத்தனை சர்வீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் தாங்க கொடுப்பாங்க ஃப்ரீ சர்வீஸு. நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸே பார்த்தீங்கன்னா பேட் சர்வீஸ் காஸ்ட்டு தான் வரும். அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. பட் இவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஃப்ரீ சர்வீஸு ஒரு 4th சர்வீஸ் வந்து இவனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அது எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியல. நான் கேட்டேன், அது தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன்னா வீட்டில் போய்ட்டு போட்டு கொடுத்துரும்ல, இவ்வளோ காசு போயிட்டு சர்வீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல மாட்டான் என்கிட்ட. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அந்தளவுக்கு பெருசாலாம் இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரைடு வீடியோ இல்லை, சும்மா இங்கேயே போகிற வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் வந்து யமகாவுடைய சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் வண்டி ஏற்றுமே சர்வீஸ் விடும்போது இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எஸ்டிமேட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன விதத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிட்ட, 3000 இல்லை 2500 அந்தமாதிரி சம்திங் வரும். பட் அங்கே கிட்ட போய் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அங்கே போய்ட்டு ஷோரூமில் போயிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். கைஸ், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா யமகா ராயல் என்ஃபீல்டு ஷோரூம், யமகா ஷோரூம்ன்றேன். ரைட் சைடு தாங்க எங்கேயோ வரும். எங்கே தாத்தா பார்த்து கிராஸ் பண்ணுங்க. அது இருக்குங்க யமகா ஷோரூம் வந்தாச்சுங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி அது இதுன்ட்டு எல்லாமே இருக்குது. எஃப்எஸ்எட் பைக்கு நல்லா தாங்க இருக்குது ஷோரூம். நம்ம கேடிஎம் ஷோரூம் மாரி வருமா? கிட்ட வந்தாச்சுங்க. என்ன கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, சாப்பாடு டைமா? கைஸ், அவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். நம்ம வந்து டிஸ்க்கு பேடு எவ்வளோ தேஞ்சு போயிருக்குன்னு தெரில, எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரில. வா, இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டலாம் போல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் அப்படியே டிஸ்க்கு பேட் அப்படியே விட்டிங்கன்னா மாற்ற வேண்டியது வரும். டிஸ்கே ஃபுல்லாக மாற்ற வேண்டியது வரும். இதோ தெரிதா, இதில் இருக்கா? இதுதாங்க, இந்த இடம் தாங்க ரப்பர் மாரி இருக்கும். அது போயிடுச்சுன்னா அதை எடுத்து மாற்றுவாங்க. என்னடா டிஸ்கே தேயிற மாதிரி ஃபீல் ஆகுது. தேய்தா அதில் ரப்பர் இருக்கா அப்படின்னே தெரில. பார்க்குறேன். கொஞ்சம் இருக்குங்க ரப்பரு. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா டிஸ்க்கு பேடு காலி ஆகிடும். போய் மாற்றிடலாங்க கூடி சீக்கிரம். வரட்டும், வெயிட் பண்ணுவோம் இங்கே. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போயிடலாம். புதுசாக சர்வீஸ் பண்ணிட்டு வர வந்துருக்குது. வண்டி வேறு எப்படி இருக்குதுன்னு தெரியல. எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிருக்குதா? 1799ங்க. 1800 வந்திருக்குங்க. வண்டி நல்லா தான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வாட்டர் வாஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா R15 ரைட் பண்ணுவோம். என்னங்க எப்படி இருக்குது வண்டி? ஏதோ 10 ஓட்டுற மாரி இருக்குது. நம்ம டாம் பார்த்தீங்களா, தரமாக இருக்காண்ணா. இப்போ முன்னாடி போகிறேன். எங்கே போகிறேன்? இங்கே போய் போட போறியா, அங்கே போட போறியா? போ வரேன். தெரில, போய் பார்க்கலாம். போ. வேறு கையில் காசு எடுத்துன்னு வர மாட்டேறாமலே. இது நம்மக்கிட்ட ஜிபேவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணல. அவன் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி எல்லாமே வச்சுருக்கான். வண்டி ஒரு
எப்படி சொல்கிறதுனா ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் எப்படி சொல்கிறதுனா அந்த ரேஸ்லாம் ஓட்டுவாங்க தெரியுமா, அப்படியே டேங்க்கில் படுத்துட்டு இப்படி வளைச்சி ஓட்டிகிட்டு போவாங்களே, அந்தமாரி ஓட்டு போன போலங்க இந்த வண்டியை. லைட்டாக கூட இது பண்ண முடியலைங்க. ஏதோ இங்கே வேறு 2 சைடு வேறு ஓட்ட வேறு குத்துருக்கானுங்களா, அது வேறு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஜிபே இல்லையா என்னங்க, லாங் ரைட்லாம் போகும்போது அவ்வளோதாங்க. திடீர்னு இதுக்கிட்ட வந்து பெட்ரோல் போடுற மாதிரி ஜிபேயில் போடுற மாதிரி இருந்தால் அவ்வளோதான் போல. வண்டி வைப்ரேஷனுங்க, கையெல்லாம் ஃபுல்லாக கேடிஎம் மாரி இல்லைங்க, சரியான வைப்ரேஷன். ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது, ஜாலியாக ஓட்டு போயிட்டே இருக்கலாம் போல். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டாம் தரமாக போகிறாரு, வேறு லெவலில் இருக்குல்ல வண்டி. என் வண்டியை நான் தாங்க ஓட்டியே இப்போ தாங்க நான் பார்க்குறேன் என் வண்டியை. இதுக்கு முன்னாடி என் வண்டியெல்லாம் நிறைய பேர் ஓட்டியிருக்காங்க, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என் வண்டியை இப்போ தாங்க பார்க்குறேன். தூரமாக இருந்து பார்க்கும்போது அதோடைய அழகே வேறு லுக்காக இருக்கான். இவனுக்கு ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணி இவனை கொஞ்சம் மாற்றணுங்க, மாற்றிட்டோன்னா வண்டி தரமாக இருப்பார். கைஸ், புதுசாக வந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டு பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் ஒரு பெரிய சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும். என் லைஃபே சேஞ்ச் பண்ணுற அளவுக்குலாம் மாறலாம். அதனால் ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள், ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன் கையெல்லாம் வலி எடுக்குதுங்க, கொஞ்சம் தூரம் தான் ஓட்டியிருப்பேன், அதுக்கே கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. ஏன்னா R15 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவர் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுக்குற மாதிரி தான் வரும். ஹேண்டு அந்த ஷோல்டர் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்குற மாதிரி வரும். இந்த பெட்ரோல் பங்க்லேயாவது இருக்குமா ஜிபே? பார்ப்போம் வாங்க. இது புதுசாக ஓப்பன் பண்ணாங்க எங்கள் ஏரியாக்கா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செவிலிமட்டில் இருக்குது இந்த பெட்ரோல் பங்க்கு. ஜிபே இருக்கா? ஆமாம், கேமராவில் இதில் காமிக்க ஃபோனில். அது எதுக்கு? இது டேங்க் க்ளீன் பண்ணுறது. டேங்கா பெட்ரோல் டேங்கை க்ளீன் பண்ணணும். அப்படி ஊற்றிட்டா கார்பன் எதனா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதனால் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிச்சுன்னா எந்த வழியாக வெளியே வரும்? அதுக்கு இருக்குது தனியாக. பெட்ரோல் எக்ஸஸ் ஆகுதுல, அதோட கலந்துரும். அதோட கலந்துரும். ஆமாம். எல்லா வண்டியுமே ஊற்றலாமா? எல்லா வண்டிக்கும் ஊற்றலாம். எல்லா வண்டிக்கும் தந்தா ஊற்றலாம். தந்தாங்க சர்வீஸ் போயிட்டு வந்தேன்னா அது தந்தாங்க. புரியல. இப்போ எல்லா வண்டியுமே ஊற்றினா அது க்ளீன் பண்ணுமா இல்லை? எல்லா வண்டிக்கும் இல்லைண்ணா, எல்லா வண்டிக்கும் ஊற்றினா ஃபால்ட் வந்துடும். ஸ்போர்ட்ஸ் பைக்கு அந்த மாதிரி பைக்குக்கு மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பைக்லாம் இந்த மாதிரி பைக் இது தரடா. ஊற்ற போறியா? ஊற்றணும், இதை கொடுத்தாச்சு. அது எவ்வளோ ஆகுது ஒரு டப்பா? 150. என்னடா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் 4.7 நிற்குது. இன்னும் ஒரு 200 ரூபாய்க்கு போட்டு டேங்க் ஃபுல் ஆகிடும் பொழுது R15. ஏங்க அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக தாங்க பேசுகிறாரு. இல்லை என்னப்பா இதே கேமரா இருக்கா, இது என்னப்பா ஃபோனில் தெரியுது எல்லாமே, இதெல்லாம் வந்து காமிக்குமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாருங்க. மூஞ்சிலாம் தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அவங்களாம் இந்தமாரி ஹெல்மெட் கேமராலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும். இங்கே இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன போகும்போது வரும்போதெல்லாம் நிறைய எப்படி சொல்கிறது, என்னடா ஹெல்மெட்லாம் கேமராலாம் மாட்டிகிட்டு இருக்கான், என்ன தான் பண்ணுறான், சும்மா சுற்றுது பேர் எப்படி சுற்றுது பேர் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கானுங்க. பார்ப்போம் நம்மளால் எதனா சாதிக்க முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சப்போர்ட் இருக்கணும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார் சப்ஸ்கிரைப், அவ்வளோதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா போதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பாலாறுங்க. இதாங்க நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காஞ்சிபுரம் பாலாறு இதாங்க. இந்த பாலமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருங்க. 1 கிலோமீட்டருக்கு இந்த பாலமே இருக்கும். அவசரப்பட்டு ஏறிட்டேன் போல். என்னங்க டிராஃபிக் ஆகிடுச்சி, என்ன ஆச்சுன்னே தெரில.
சாமி குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க போல், அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம். ரைடர்ஸ் ஜாலியாக போகிறானுங்க ரைடர்ஸ். எங்கேயோ இவருக்கு 87 வயசாகுதா? சரி 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 தாத்தா. சரி, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? கட்டிங் சாப்பிடலான்னு பார்க்குறீங்களா? ஐயோ, அந்த தாத்தா வேற லெவல் பேசுறாருங்க. கட்டிங் சாப்பிடலான்னு பார்க்குறாராம். சரி, ஓகேங்க, போயிட்டு ஜூஸ் குடிப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அத்திப்பழம் ஜூஸ் குடிச்சாச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை ஜூஸ் குடித்தான்.